ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கொல்லிமலையில் இருக்கிற ஃபால்ஸ் சொல்லி நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க, 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் மெம்பருக்கு. அது கீழே வந்து தெரிகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். ஸோ பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இந்த அருவிக்கு வந்து எதுக்கு அவங்க 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து இப்போ நம்ம போட் ஹவுஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த போட் ஹவுஸோட வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேஞ்சு, சின்னவங்க பெரியவங்களுக்கு எவ்வளோன்ற டிக்கெட் ரேஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், படகு சவாரிக்கு சென்ற வீடு போகிறோம். பாய் கொஞ்சம் வளருது ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் ரேட் பார்த்துக்குங்க, 10 rupees என்ட்ரன்ஸுக்கு. என்ன தடவின்னு இருக்கிற ஆண்டி கால் ஏதோ மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கு எடுக்கல. இங்கே பாருங்க ஆண்டியோட ஸ்மைல் பார்த்தீங்களா? பார்க்கோட கடைசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் பார்க்குன்னு வந்துட்டா பரவாயில்ல, இந்த மாதிரி எங்கன்னா சுற்றுலா பிளேஸ் வந்துட்டோம்னாலே ஸோ வயசு பார்க்காம பெரியவங்க சின்னவங்க ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எல்லாமே விளையாண்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி விளையாண்டுறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பெடல் போட்டு மட்டும்தான் இருக்குது, மோட்டர் போட் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாப்பா இருந்தாங்கன்னா அது போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதான், உடைய போதா அந்த ரொம்ப ஆடாத, இவ்வளோதான். நீ இந்த போ மட்டும்தான் தெரியுவேன், ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஆடு. கொடுத்த 10 ரூபாய்க்கு உடச்சிருவேன். வா அங்கே பாரு உங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு பாரு. பயமா இருக்கா? அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்போ தான் இங்கே வந்து நிறுத்தினோம். ஒரு பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இவங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடைக்கு முன்னாடி தான் எனக்கு எதுவும் வேண்டாம் பசிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பஜ்ஜியும் சாப்பிட்டா. அவளே சாப்பிட்டா, எனக்கு கொஞ்சம் கூட வைக்கல. சாப்பிட்டு இன்னும் 10 ரூபான்னு வேறு மறுபடியும் பஜ்ஜி கேட்டா. அதுக்கப்புறம் பஜ்ஜியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. 5 ரூபாய்க்கு ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீனான ஆயில் தான் ஊற்றிருந்தாங்க. மற்றபடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் அதில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சுட சுட போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. நாங்கள் பஜ்ஜி தான் சாப்பிட்டோம். ஸோ வேறு எதுவுமே சாப்பிடல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ ஆக்டிவாக தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து கொல்லிமலை வந்து கொஞ்சம் பக்கம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 தான் நாங்கள் பெட்ரோலே போட்டோம். ஸோ நீங்களும் கொல்லிமலை எதில் போனீங்க, பைக்கில் போனீங்களா இல்லை பஸ்ஸில் போனீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கார்னர் பெண்டெல்லாம் வந்து திரும்புகிறப்ப ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், மரம் எதுவும் மறைக்காமல். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, பைக்கில் பாப்பாலாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போய்ட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.